ஒரே வீட்டில் 3 சவம், கிராமமே ஒப்பாரி ஓலம். கோடை விடுமுறையில் அடுத்தடுத்து குளியல் மரணங்கள். ஆசை மகளும் அண்ணன் மகளும் ஆழத்தில் சிக்கி மூழ்குவதை பார்த்து காப்பாற்ற முயன்று தந்தை மகள்கள் மூவரும் சேர்ந்து போராடி உயிர் நீத்த மரண நொடிகள் உரக்க எச்சரிப்பது என்ன? கோவை மாவட்டம் சூலூர் அருகே போகம்பட்டி கிராமத்தில் குடும்பத்தோடு வசித்து வருபவர் மணிகண்டன். கோவில் ஒன்றில் அர்ச்சகர். இந்நிலையில் மதியம் மணிகண்டன் தனது 15 வயது மகளையும் 13 வயது அண்ணன் மகளையும் அழைத்து கொண்டு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என அழைத்து கொண்டு அருகாமையில் உள்ள குட்டையில் குளிக்கச் சென்றார். மூவரும் சந்தோஷமாக குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பிள்ளைகள் ஆழத்தில் சிக்கிக்கொண்டு அலறவே நீச்சல் தெரியாமல் நீரில் மூழ்க தொடங்கினர். இருவரையும் காப்பாற்றுவதற்காக ஆழமான பகுதிக்கு சென்ற மணிகண்டனால் இருவரையும் வெளியே காப்பாற்றி கொண்டு வர முடியவில்லை. ஒரு கட்டத்தில் மூவரும் உள்ளே மூழ்கிவிட்டனர். 3 உயிர்களும் உள்ளே அல்லாடி கொண்டிருந்த அசைவுகள் சிறிது நேரத்தில் அடங்கி போகின. கத்திமோன சூழ்நிலையில் காப்பாத்த வழியுமில்ல, காப்பாத்த வழியுமில்ல. குளத்தில் மயான அமைதி, மரண அமைதி நிலவியது. பரிதாபமாக அவர்கள் வருகையை காத்துக்கொண்டு அவர்கள் கழற்றி போட்ட செருப்புகள் மட்டும் அங்கே கிடந்தன. இதனை பார்த்து சந்தேகமடைந்து அதிர்ச்சியடைந்த மக்கள் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என எண்ணி இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்களும் மூழ்கி போனவர்களின் உறவினர்களும் அங்கே வந்துவிட்டனர். ஒருபுறம் கண்ணீர் அபய குரல். தீயணைப்பு துறையினர் குட்டையின் ஆழமான பகுதியில் சேற்றில் சிக்கி இருந்த நிலையில் மூவரது உடல்களையும் மீட்டு வெளியே கொண்டு வந்த போது வானதிர அந்த உறவினர்கள் கத்தி கதறி கூச்சலிட்டது காண்போரை பதறச் செய்தது. மூவரது உடல்களையும் சுல்தான்பேட்டை காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவ இடத்திற்கு கேள்விப்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் வருகை தந்து விசாரணை மேற்கொண்டு பள்ளி விடுமுறை நாட்களில் குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம், சேறு நிறைந்த ஆழம் அதிகமுள்ள இது போன்ற நீர்நிலைகளில் குளிக்க தடை என எச்சரிக்கை அறிவிப்பு பலகையை வைக்க வேண்டும் என உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தினார்.